வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகத்திய பெருமான் அடுத்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. பாவ சாப விமோசன நிலைகளை வேறறுக்கின்ற, வேற்றுமை கொண்ட நிலைகளை வேறறுக்கின்ற அற்புத கலியுக தேவ சபை என்ற சபை துவங்கிய காலம் முதலாக ஜீவ ஏடுகளினுடைய நுண்ணிய அதி மதிநுட்ப சூட்சம நிலைகளை எல்லாம் அகத்தியன் உரைக்க, அகத்திய உரைக்குள் இருக்கும் அற்புதங்களை எல்லாம் தன் சிரசுதனில் ஏற்று சுமந்து கண்ட தவ பயண நிலைகளுக்கு கிடைத்த அற்புத அருள் காட்சி கண்ட சிவமகா வாழை சித்தனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன் அருள் நிலை, உன் ஆற்றல் நிலை, உன் ஞான ஆற்றல் நிலைதனை உணர்ந்த அகத்தியன் கண்ட கோலமதை நீ காணும் நிலை கொடுக்க சிவத்தின் திருவடி வணங்கி வந்தமர்ந்த விஸ்வாமித்திர இணை கொண்ட 14 சித்தர்களோடு அகத்தியன் யாமுமக்கு நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏற்றமிகு உயர்நிலையாய் உன்னத சிவசோலை கணங்கள் எல்லாம் துவங்கிய அத்தகைய பொழுது உமக்கு, உம் சபைக்கு, எமக்கு, சிவத்திற்கு, தேவிக்கு, 14 சித்தர்களுக்கு சீர் கொண்டு வந்த தேவர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அருள் சீரது, ஆற்றல் கொண்ட ஞான சீரது, எதிர் சேவை புரிந்த சித்தனே, பிரபஞ்ச மகா சித்தனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உயர் சபை எதுவென்று தேடி அலைகின்ற மானிடர்கள், உயர் ஞான சபை, உயர் சிவசபை, உயர் சித்த சபை, உயர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபை எதுவென்று தேடி அலைகின்ற மானிடர்களின் நடுவே சபையே தேடி வந்த அற்புதம் நிகழ்த்தியவனே சிவமகா வாழை சித்தனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சபை நாடி வந்தது, உன்னை சபை தேடி வந்தது, எச்சபை தேடி வந்தது, எம் ஐயனின் சபை நாடி வந்தது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எம் ஐயனின் சபை தேடி வந்த காரணத்தால் ஐயனின் திருமண கோலம் கண்ட காட்சியை புதுமண நிலையாக இத்தலமதிலே காண்பதற்குரிய அற்புத பணி நிகழ்த்திய விஸ்வாமித்திரனே வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தர்கள் என்றால் யார்? சிவம் என்றால் யார்? ஞானிகள் என்றால் யார்? யோகிகள் என்றால் யார்? மகான்கள் என்றால் யார் என்று ஆராய்தல் நிலைகளை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து, ஓரம் வைத்து, தன்னுடைய சிரசிற்குள் சித்தம் என்பது எது என்கின்ற நிலைதனை கற்றுக் கொடுக்கின்ற ஆதிகிரை சித்தனோடு அமர்ந்திருந்து அவனோடு உரையாடுகின்ற நிலைக்குள் இருக்கும் அற்புத சூட்சமத்தை அறிந்தவன் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அவனோடு அமர்ந்து பல்வேறு நாளிகை பொழுதுகள், பல்வேறு சற்சங்க விழா கோலங்கள், பல்வேறு புனர்ஜென்ம கோமாதா பூஜைகள், பல்வேறு அபிஷேக ஆராதனை நைவேத்திய தவ நிகழ்வுகளை கண்ட சீடர்களே, ஒவ்வொருவரும் சித்த நிலை நோக்கிய பயணத்திலே நீர் கண்ட வெற்றி விழா இம்மனவிழா என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. ஒன்று வேண்டும், இவன் உரைத்தான். திருசங்கு சொர்க்கம் கண்டவன் அவன் இச்சபையை திருசங்காக மாற்றி அமர்ந்தவன் உரைத்தான். ஒன்று வேண்டும், உங்களிடம் என்ன வேண்டும்? சரணாகதி வேண்டும், உள்ளங்கையில் பிரபஞ்சம் தங்கும் என்று கூறினான் அகத்தியன். உரைக்கின்றோம் சரணாகதிதான், சரணாகதிதான் பிரபஞ்சத்தில் தங்கி இருக்கிறது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. பிரபஞ்ச சபையை அமைத்திருப்பது சரணாகதி, பிரபஞ்ச சபையை ஆழ்வது சரணாகதி, பிரபஞ்ச சபையை அமைத்து 14 லோகங்களை ஆண்டு கொண்டிருப்பது சரணாகதி என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்த சரணாகதியினுடைய திருவுருவத்தை உங்கள் முன்னால் சித்தனாக வடிவுடைய நிலை கொண்ட
ஆற்றல் கொண்ட தவசீலனாக மாற்றுவதற்குரிய அற்புதமான பணிதலை எமை அனுப்பி வைத்து அழகு பார்க்கின்ற சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி உங்கள் சித்தனுக்கு வழங்கும் நல்லாசி யாவருக்கும் மனவில் ஆசி என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆசி என்று உரைக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை திருவார்த்தையாக அது திரு மூலருடைய அற்புத நிலை கொண்ட வார்த்தையாய் முதலில் எழுகின்றதே. அத்தகைய மந்திரம் திருமந்திரம் அது உங்கள் குரு மந்திரம் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய. அத்தகைய குருவினுடைய நாமமே மந்திரமாக ஏற்று வருகின்ற அத்தகைய குருமந்திர நிலை பெற்ற சீடர்களே, சிவமகா வாழை சித்தன் என்ற அற்புத நாமம் எவரும் அறியா நாமமாக அத்தகைய காலகட்டத்தில் திகழ்ந்த பொழுது அந்நாமத்தை உலகிற்கு பறைசாற்றிய ஏற்றம் பெற்ற பணிதனை தொடர்ந்து பங்காற்றியவன் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் தொடுக்கின்ற அத்தகைய தொகுப்பு வேலைகளை எல்லாம் தன்னுடைய இகலோக பணியோடு இணைந்து ஆற்றுகின்றீர்களே, நீங்கள் 1000 விஸ்வாமித்திர நிலைக்கு சமம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. விஸ்வாமித்திரனுக்கும் அகத்தியனுக்கும் பாம்பாட்டிக்கும் 11 சித்தர்களுக்கும் பணி இல்லை, இகலோகத்தில் பணி இல்லை, எங்களுக்கு எவரும் இல்லை. இவனை விட்டால், சிவத்தை விட்டால், சக்தியை விட்டால், மற்ற பிரபஞ்சத்தை விட்டால் எங்களுக்கு வேறு பணி இல்லை. ஆனால் இகலோகத்தில் வாழும் மாநிலர்களுக்கு அத்துணை பணிகள் இருக்கின்றது. அத்துணை பணிகளுக்கு இடையே சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையையும் சிரசில் ஏற்றி அமர்ந்திருக்கின்றீர்களே, நீங்கள் புண்ணியவான்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக இறை ஒருபுறம் இகலோகம் ஒருபுறம் சுமந்திருப்பவன் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அது எவ்வாறு சுமந்திருக்க வேண்டும் என்பது உரைத்தவாறு விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு சித்தன் அடிக்கு ஒரு முறை உரைக்கின்றவாறு சரணாகதியோடு இறுக பற்றுங்கள் இறையை, இறுக பற்றியும் பற்றாமல் இருங்கள் இகலோகத்தை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அது ஒன்றும் மாய வித்தை அல்ல, அது ஒன்றும் மாய வித்தை அல்ல, அது சிவமய வித்தை என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. சிவமாக மாறிவிடு, நீ சிவமாக மாறிவிடு, உமக்கு இகலோகம் இகலோகமாக தெரியாது, இவன் கூறிய திருசங்கு சொர்க்கமாக தெரியும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்திருசங்கு சொர்க்கத்தினுடைய கோடான கோடி ஆற்றலை பெற்ற அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ன என்ன திரு கைலாயம் என்று கூறுகின்றோம் யாம். தொடுத்த வினாவிற்கு உடன் வருகின்ற பதில் எத்தகைய சீடர்களுக்குள்ளிருந்து வந்த பொழுதும் அது சிவமகா வாழை சித்தனுக்குள்ளிருந்துதான் வருகின்றது என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய. ஏனெனில் இறை சூற்றமன் நூல் புகுத்தப்பட்டு விட்டது ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் என்று அவன் சிவமகா வாழை சித்தன் நாமத்தை தன்னை மறந்து தன்னை உணர்ந்து தன்னை இழந்து ஒருவன் ஜெபிக்கின்றானோ, அகத்திய நாமத்தை உரைக்கலாம், சிவநாமத்தை உரைக்கலாம், இவன் நாமத்தை கூட உரைக்கலாம். அங்கு அமர்ந்திருக்கும் பாம்பாட்டியின் நாமத்தை எளிதாக உரைத்து விடலாம். ஒரு வாழும் குருவின் நாமத்தை ஒருவன் தன்னை மறந்து இழந்து தன்னை துறந்து ஒருவன் ஜெபிக்கின்றான் எனில் அவன்தான் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. தன்னோடு இணைய பெற்ற ஒருவன், இணைந்து வாழ்கின்ற ஒருவன், தன் வயதை ஒத்த ஒருவன், தன் வயதை விட அதிகம் கொண்டவன் இளையவனாக இருக்கின்றவனை தன் உறவாளனை ஒருவன் மகானாக ஏற்றுக்கொள்வான் எனில் அவன் இகலோகத்தில் சிவம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அவன் வாழ்வது இகலோகத்தில் அல்ல திரு கைலாயத்தில் என்று கூறி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. இந்நிலையை, இவ்வுரையை, இவ்வாற்றலை, உபதேச உரையை, சித்தர்களின் உரையை எங்கு சென்று இவன் உரைத்தவாறு காண முடியும், எங்கு சென்று வினவ முடியும்? என்ன கண்டோம், என்ன செய்தோம், எதை பெற்றுக்கொண்டு வந்தோம் என்கின்ற நிலை ஆலயம் சென்று வருகின்ற பொழுது என்ன உணர்ந்து வருகின்றீர்கள்? ஒன்றும் உணரவில்லை, அத்துணையும் உணர்ந்து வருகின்றீர்கள், அத்துணையும் உலர்ந்து வருகின்றீர்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உளரக்கூடாது, வார்த்தையும் உளறல் வரக்கூடாது, எண்ணத்திலும் உளறல் வரக்கூடாது. சிவசபையிலிருந்து வெளிச்செல்கின்ற பொழுது அவன் கைலாயத்திலிருந்து செல்கின்ற ஆற்றலோடு ஒருவன் செல்வானே ஆயின் அவன் அமருமிடம் கைலாயம், அவன் வலம் வரும் தடம் கைலாயம் என்று அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதீசாய நமக. இந்நிலைதான் பிரபஞ்ச மகாசபையில் தாரை வார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, சித்தனின் மூலமாக, புனர்ஜென்ம கோமாதா பூஜையின் மூலமாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. புனர்ஜென்ம கோமாதா பூஜை என்பது என்ன? ஜென்மங்களை புனரமைக்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற திருக்கோமாதா பூஜை அது. கைலாயத்தில் நடைபெறும் பூஜை என்று கூறுகின்றோமே, ஒரு கைலாயம் அல்ல,
11,000 முகம் தவம் கண்ட சிவமகா வாழை சித்தரை தன் அரசவைக்குள் அமர்ந்து அழகு பார்க்கின்ற அற்புத 27,000 கோடி லோகங்களின் அரசனாக அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச நாயகன் எம் அண்ட பிரம்மாண்ட நாயகன் திருமுருக பெருமானுடைய ஆற்றல் பெற்ற புனர்ஜென்ம கோமாதா பூஜை என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக அவன் வேல் பகிர்கின்ற விழாதனில் கண்ட காட்சி போல் இன்று இகலோகத்தில் எங்கும் காண இயலாது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கூறிக்கொண்டே செல்லலாம் எம் சபை பற்றிய ஆற்றலை, எம் சபை பற்றிய அற்புத சிறப்பு இயல்புகளை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தமிழ் கொடுத்த தலைவன், தமிழாய் வளர்ந்து வரும் தமிழன், அத்தகைய தமிழ் கடவுளினுடைய ஆற்றலை அனைத்தையும் பெற்றவன் எவனாக இருக்க முடியும்? அற்புத நிலை கொண்ட அத்துணை எழுத்துக்களின் வடிவம் தாங்கிய திருமுருகனின் சொரூபம் தாங்கிய சித்தன் தான், சிவமகா வாழை சித்தன் தான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மையை உரைக்க கூறுவதிலே அகத்தியனுக்கு அச்சமில்லை, பெறுவதில் தான் சற்று அச்சம் சலனம் இருக்கும் என்று கூறுகின்றோம். அதை ஏற்றுக்கொள்வதில் தான் அச்சமும் சலனமும் சந்தேகமும் இருந்து கொண்டிருக்கும். கலியுகம் இவன் உரைத்தவாறு யுகம் அழியாத யுகமாற்றம். இவ்வார்த்தை எவனும் இதுகாரும் இதுவரை எத்தகைய ஏட்டிலும் இதிகாச புராணங்களிலும் உரைத்ததில்லை, உரைக்க போவதில்லை என்று கூறுகின்றோம். யுகம் அழியாத யுகமாற்றம் எவனால் இயலும்? ஒன்றை அழித்தால் தானே ஒன்றை பெற முடியும். உன்னை அழிக்காமல் உன்னை அழிப்பான் சிவமகா வாழை சித்தன் என்று சூளுரைக்கின்றோம். உள்ளுக்குள் கழுவுகின்றான், இறையாய் அமர்ந்து கழுவுகின்றான், இறை கொடுத்து கழுவுகின்றான், ஞான இறை கொடுத்து கழுவுகின்றான், ஞான உணவு கொடுத்து கழுவுகின்றான் என்று கூறுகின்றோம். ஒவ்வொரு காலையும் அவன் கூறுகின்ற அற்புதமான ஆசி, ஒவ்வொரு இரவும் அவன் இடுகின்ற ஒவ்வொரு வணக்கமும் சாதாரண நிலையல்ல என்று கூறுகின்றோம். யாம் துயில் கொள்ள செல்கின்ற பொழுது அவன் உரைக்கின்ற 4 வரி ஆசிகளை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்ட அமர்வனுக்குள் மாற்று நிலை இல்லை, வேறறுக்கப்படும், யுகம் மாற்றப்படும் அவனுக்குள் என்று சூளுரைக்கின்றோம். அத்தகைய மாற்றம் விரும்புவோன் நிச்சயமாக பிரபஞ்ச மகாசபையின் சீடன், சிவமகா வாழை சித்தனின் சீடன், அகத்தியனின் சீடன் என்று கூறுகின்றோம். அவன்தான் மனிதன், அவன்தான் மானுடன். மானுடனாக திரிந்த பொழுதும் அவன் சிவமாக வலம் வருவான், தோற்றத்தில் அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் கொற்றத்தினால் என்று கூறுகின்றோம். அது சிவமகா வாழை சித்த கொற்றனாக அவன் வலம் வருவான். அவ்வாறு வலம் வருகின்ற பொழுது பிரபஞ்சம் அவனை வணங்கவில்லை எனில் அகத்தியனிடம் வந்து கேள்வி கேளுங்கள், யாம் கூறுகின்றோம். சீடன் செல்கின்ற கால் பாதம் மண்ணெடுத்து நெற்றியில் பூசுகின்ற காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. சீடனுக்கு தெரியாமல் சீடனை வணங்குகின்றார்கள், அகத்தியன் உரைக்கின்றோம். சீடனுக்கு தெரியாமல் சீடர்களை வணங்குகின்றார்கள், முன் செல்ல வைத்து பின் வணங்குகின்றார்கள். முன் வணங்கினால் அவன் தன்மானம் இழந்து விடும் என்ற இருமாப்பு என்று கூறுகிறோம். அது மாறிக்கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அவன் முன்னின்று குனிந்து வணங்கினான் சரணாகதியோடு என்றால் அவன் யுகம் மாறிவிட்டது அவனுக்குள் என்று கூறுகின்றோம். வணங்க வேண்டும், ஒருவன் ஒருவனை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் அவனை பிரபஞ்சம் வணங்கும் என்று. விட்டு கொடுத்து வாழ்வதல்ல, விட்டு கொடுத்து வாழ்வதல்ல, கொடுத்து வாழ்வதுதான் பிரபஞ்சம் உன்னை வணங்கும் நிலை என்று கூறுகின்றோம். யாம் விடுவதற்கு உன்னிடம் என்ன இருக்கிறதடா? அனைத்தும் இவனிடம் உள்ளது. பிச்சை பாத்திரமாக வந்த உன்னிடம் என்ன இருக்கின்றது? போடுவதற்கு பாத்திரம் அனைத்தையும் சிவத்தின் திருவடியில், சிவமகா வாழை சித்தன் திருவடியில் உன் பாத்திரத்தை செலுத்திவிடு, உனக்குள் வேறு பாத்திரம் வழங்குவான் சித்தன் என்று கூறுகின்றோம். அத்தகைய பாத்திரம்தான் யுகம் அழியாத யுகமாற்ற நிகழ்வின் பரிசு. தர்ம யுகமாக ஒவ்வொரு சீடனும் வலம் வர வேண்டும். எதிர்காலம் அதில் எம் முன் வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் என் போல் நிற உடை உடுத்தினால் மட்டும் அல்ல, உள்ளுக்குள் எண்ணிற உடை உடுத்திய பொழுதும் உள்ளுக்குள் அகத்தியம் பரவி இருக்க வேண்டும், சித்தம் பரவி இருக்க வேண்டும். பரவும் நிச்சயமாய் சிவகூரை தலத்தின் அடிவாரத்தில் அமர்கின்ற பொழுது என்று கூறுகின்றோம். சித்தர்கள் உரைக்கும் உரையாடல் இருக்கும், தமிழ் புரியாது, தமிழ் தெரியாது இருக்கும். எங்களால் இகலோகத்திற்கு ஏற்றவாறு உரையாட இயலாது. நாங்கள் முயன்றாலும், நாங்கள் என்றால் எங்களை சுமந்திருக்கின்ற இவன் சீடர்கள் மானிட பிண்டங்கள் முயன்றாலும் தமிழ் தழுவாது. அத்தகைய திருமுருகனின் தமிழ் தழுவாது, ஒரு வார்த்தை வெளிவராது என்று கூறுகின்றோம். அகத்தியன் இவன் உரைக்கின்றான், இவன் உரைக்கின்றான், இவன் உரையாடுகின்றான். இவர்கள் போல் நூல் சுமந்த அனைவரும் உரையாடுகின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது என்ன உரையாடுகின்றோம் என்று.
உள்ளுக்குள் இருந்து எழுவது சிவமகா வாழை சித்தனின் பிரபஞ்ச ஆற்றல். இவனை சரணடைகின்ற பொழுது சரணடைந்தோருக்குள் இவன் சரணடைந்து இவன் உரையாடுகின்றான். உள்ளுக்குள் இருந்து வாய் மட்டும் இவனுடையது, மெய் இவனுடையது, அத்தகைய சொல் இவனுடையது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. இது எங்கு இயலும், எங்கு முயலும், எங்கு நடத்த இயலும்? ஒரு மானிடன் அமர்ந்து தன் ஆற்றலை இன்னொருவனுக்குள் புகுத்தி அவனை உரையாட வைப்பது என்பது எங்கு இயலும், எங்கு நடைபெற முடியும் கூறுங்கள். அங்கு சென்று அகத்தியன் அமர்ந்து கொள்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கு நடைபெற இயலுமோ அவ்விடத்தை தேர்ந்தெடுத்துதான் அகத்தியன் வந்து அமர்ந்த சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. ஓம் அகதீசாய நமக. தென்பொதிகை தலமதிலிருந்து உற்று நோக்கிய பொழுது எம் கண்ணில் தெரிந்த தலங்களிலெல்லாம் தடங்களிலெல்லாம் ஞானவான்கள் இருந்தார்கள், ஞானவான்கள் இருந்தார்கள், மகான்கள் இருந்தார்கள், யோகிகள் இருந்தார்கள், சித்தர்கள் இருந்தார்கள். ஞானம் இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஞானம் என்றால் என்ன? அதிகார நிலைகளிலே அமர்ந்து ஓதுகின்ற வேத விற்பன்னர்கள் ஓதுகின்ற வேதங்கள் அல்ல ஞானம். பல்வேறு நூல்களை கற்று தெரிந்து தேர்ந்து அதனை ஒன்று விடாது மனப்பாடம் செய்து கூறுவது ஞானம் அல்ல. அகத்தியன் கூறுகின்றோம், மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டும். உன் மனம்தான் நூல், உன் மனத்தின் தெளிவுதான் ஞானம், அத்தகைய தெளிவின் உயர்வுதான் சிவம் என்று கூறி அகத்தியன் மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய. அத்தகைய நிலைதனை சுட்டி காட்டுகின்ற அற்புத சித்தனோடு வலம் வரும் சீடர்களே அகத்தியன் யாவருக்கும் இறைமனவிழா ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் கண் திறந்து ஆசி வழங்குகின்ற அற்புதமான தடம் ஒன்று இருக்குமெனில், தலம் ஒன்று இருக்குமெனில், அது உம் சபை, உன் சபை, உன் சபை, உங்கள் சபை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. இது எங்கள் சபை அல்ல, இது எங்கள் சபை அல்ல, சிவமகா வாழை சித்தன் சபை அல்ல, விஸ்வாமித்திரன் சபை அல்ல, உங்கள் சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. எம் முன்னால் சித்தன் முன்பாக, சிவத்தின் முன்பாக, 14 சித்தர்கள் முன்பாக அனைவரும் முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய. பிரபஞ்ச மகா சபையின் முதன்மை சீடர்கள் எனில் 14 சித்தர்களுக்கு அடுத்த வரிசையில் அமர வைக்கின்ற சித்தர்கள் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. கண்களில் தெரியும் சரணாகதி. எம் சீடன் ஒவ்வொருடைய கண்களை காணுகின்ற பொழுதும் அவன் சரணாகதி அகத்தியன் உள்ளுக்குள் தெரியும். எவன் கண் சரணாகதியோடு உள்ளது, எவன் கண் ஆராய்கின்றது என்பது இவன் கண் அமர்ந்திருக்கும் சிவக்கண்களுக்கு தெரியும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணை கண்களும் பிரமிப்போடு பிரளயம் கண்டு பிரளயமாய் அமர்ந்து உரையாடிய விஸ்வாமித்திரனுடைய உபதேச உரை கண்டு நெகிழ்ந்து அகத்தியன் ஆசி கண்டு சிவமகா வாழை சித்தன் ஆற்றல் கண்டு நெகிழ்ந்து உறைந்து சரணாகதியோடு அமைந்த திரு கைலாய சொர்க்கமாக திகழும் சிவகூரை தலமதில் அமர்ந்த சீடர்களே அகத்தியன் பெருமகிழ் அடைகின்றோம், வணங்கி பெருமகிழ் அடைகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அடிக்கொரு முறை உரைப்போம், எமக்கு கூட இப்படி சித்தர்கள் கிடைத்ததில்லை, சீடர்கள் கிடைத்ததில்லை. ஏனெனில் நாங்கள் எல்லாம் சித்தர்கள். ஒரு மானிடனை சித்தனாக மாற்ற இயலுமோ? மாற்றி காட்டிய வெற்றி விழா எங்கு நிகழ்ந்தது? மாற்றி காட்டிய வெற்றி விழா எங்கு நிகழ்ந்தது? எங்கு நிகழ்ந்தது? எங்கு நிகழ்ந்தது வெற்றி விழா? சத்தியநாராயண திருக்கோலம் கண்ட திருச்சி மாநகர் கிளை சபையிலே ஏற்றம் கொண்ட ராமானுஜர் கூடமது கண்ட வெற்றி விழாவினுடைய நாயகன் சத்தியநாராயணனாய் வேண்டிய வேண்டுதல்களை வரமாக வழங்கும் சத்தியநாராயணனை, ஒரு மாநிலனை நாராயண கோலம் கொண்டு கண்ட அகத்தியன் கண்ட வெற்றி விழாவின் இணை விழா இவ்விழா என்று கூறுகின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. மகிழ்வடைகின்றோம், மகிழ்கின்றோம். சித்தர்களும் தேவர்களும் நவகோடி நிலைகளும், நவகோடி என்ன அத்துணை கோடான கோடி தேவர்களும் வந்து குவிந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவனுக்குள்ளும் 11,000 முகம் கண்ட ஆற்றல் அமர்ந்திருக்கின்றது இத்தருணமதிலே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தம் நெகிழ்ந்திருக்கின்றது, சிவம் பரவி இருக்கின்றது, சிவகூரை தலம் திரு கைலாயமாக விழுந்திருக்கின்றது. ஆடிய ஆட்டம் இருக்கின்றது. அற்புத நிலை கொண்ட பால திரிபுர சுந்தரி வடிவம் கொண்ட வடக்குவா செல்வியினுடைய பேராற்றல் உள்ளுக்குள் சூழ்ந்திருக்கின்றது என்று கூறுகின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய. அத்துணையும் அன்னையின் திருவடியில் சமர்ப்பித்த அற்புத சக்தியின் இயக்கம் துவங்கியது என்று கூறினானே விஸ்வாமித்திரன். அவள் திருவடியில் அமர்ந்திருக்கின்ற சித்தர்கள் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. கண்களில் இருந்து வருகின்ற நெகிழ்ந்து வருகின்ற கண்களின் ஒரு துளி நீர் பிரபஞ்சத்தை மாற்றும் என்று அகத்தியன் சூளுரைத்து வாழ்த்து கூறி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இதில் ஒரு நெகிழ்வு நிகழ்ந்தது, எவராவது கூற இயலுமோ? அகத்தியன் ஆசியில் ஒரு நிகழ்வு ஒரு நெகிழ்வான நிகழ்வு நிகழ்ந்தது, எவரேனும் கூற இயலுமோ? பல்வேறு பூஜை ஆசிகளில்
குறைக்கின்ற பொழுதெல்லாம் என்ன நிகழும், இன்னைக்கு என்ன நிகழ்ந்தது என்று கூறுங்கள் பார்ப்போம். சித்தனுக்கும் தெரியும், விஸ்வாமித்திரனுக்கும் தெரியும். இருந்த பொழுதும் சீடர் எவராவது கூறுங்கள், என்ன நிகழ்ந்தது? ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. யார் பார்த்தா? உமக்கும் எவருக்கும் தெரியவில்லையோ? கோவில் மாநகர் பெண் சீடர் கோதை அம்மாளுக்கும் தெரியவில்லையோ? இன்று ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது, அதிக நேரம் நிகழ்ந்தது, நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. கூறினால் ஒரு பரிசு. இருக்கட்டும், யோசித்து கூறுங்கள். சித்தனே தொடர். உரைத்தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சீடனே, வாழ்த்துக்கள். முழுவதும் அகத்தியன் கண் திறந்து ஆசி உரைத்திருக்கின்ற அற்புதமான சூட்சமம் நிகழ்ந்திருக்கின்றது. இன்று ஜீவயேடு வந்த பொழுது, சிவசூட்சம நூல் வந்த பொழுது சித்தன் அறிவான், சீடர்கள் அறிவார்கள். கண் திறந்தால் ஆசி வராது, கண் மூடினால்தான் ஆசி வரும். ஏனெனில் அப்பொழுது அத்தகைய குண்டலினி ஆற்றல் என்பது விடுபட்டு விடும். தற்பொழுது அப்படியல்ல. எத்துணை நாளிகை கண் திறந்திருந்தாலும் அகத்தியனாக சீடனுக்குள் அமர்ந்திருப்பான். இவ்வாற்றலை எங்கிருந்து பெற்றான்? எங்கிருந்து, எவரிடமிருந்து பெற முடிந்தது? சரணாகதியின் மூலம் சிவமகா வாழைச்சித்தன் திருவடியில் இருந்து பெற்றிருக்கின்றான் என்று வாழ்த்து மகிழ்ந்து, சித்தனே சீடனே உமக்கு பரிசு வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. என் புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இதன் உள் பொருள் என்னவென்றால், சரணாகதி அடையும் அந்நிலையிலே ஓம் அகதீசாய நமக. அகதீசாய ஓம் நமக. அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சரணாகதி நிலை அடைந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் இயக்கத்தை, அது பிரபஞ்ச இயக்கமாக அல்ல, உங்களின் மொத்த இயக்கத்தையும் குருவானவர் எடுத்துக்கொள்வார். அடிக்கடி சொல்வார்களே, சும்மா இரு, அதை மட்டும் செய்தால் போதும். அதனால் சரணாகதி என்பதே இங்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. சரணாகதி இருந்தால் தண்ணீரிலும் விளக்கேற்றலாம். சித்த சபையில் ஓம் அகதீசாய நமக. ஏதோ வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு சென்று விடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம், செய்தும் காட்டுவேன். அதற்கு விளக்கம் அகத்தியன் கூறுவோம். தண்ணீர் என்றால் என்ன? தண்ணீரினில் விளக்கேற்றலாம் என்று விஸ்வாமித்திரன் கூறினானே, அத்தகைய தண்ணீர் எங்கிருந்து வரும் என்றால், சிவமகா வாழைச்சித்தனும் விஸ்வாமித்திரனும் 14 சித்தர்களும் அகத்தியனும் கூறுகின்ற உபதேச மொழிகள் கண்டு கண்களிலிருந்து வருகின்றதே கண்ணீர். அத்தகைய வெப்பம் என்பது தீ ஜுவாலை, நெற்றிக்கண் ஜுவாலையை விட அதிக வெப்பம் கொண்டது என்று கூறுகின்றோம். அவ்வெப்பத்தினால் எத்தகைய ஜோதியை ஏற்றலாம்? கண்களிலிருந்து வருகின்ற நீர் எங்கிருந்து புறப்பட்டு வருகின்றது? நெற்றி சுழுமுனையிலிருந்து புறப்படுகின்றது. அத்தகைய வெப்பம் என்பது என்ன? அது ஞான ஜோதியை ஏற்றுகின்றது. ஒவ்வொருவனுடைய சிந்தையிலிருந்து மாற்று சிந்தை உள்ளவனுக்குள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அதைத்தான் இவன் கூறினான், தண்ணீரில் விளக்கேற்றலாம் என்று. கண் மல்க கண்ணீர் வந்தவுடன் உன் மனநிலை எவ்வாறு இருக்கும்? ஏதுமற்ற நிலையில் இருக்கும். சிந்தித்து பாருங்கள். எவரும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று மனதிலே வைத்து கண்ணீர் விடையவே இயலாது. எனக்கு ஏதும் இல்லை என்ற நிலையில்தான் கண்ணீர் வரும். அதைத்தான் உரைத்தேன். ஏதும் அற்ற நிலையில் இருந்தால் தெய்வத்தையே ஜோதியாக தனக்குள் நிறுத்தி வைக்கலாம் என்பதைத்தான் இவ்வாறு உரைத்தேன். ஓம் அகதீசாய.